பெற்றோர்கள் மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டெலிமா லாகின் பண்ணி ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி மாற்றுறது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாணவியோட மகாதி சிவம் இவங்களோட அனுமதியோடு நாங்கள் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் அவங்க ஃபோட்டோ இல்லை. சில நேரத்தில் வந்து எம், இப்போ மகாதினா முதல் எழுத்து எம்னு இருக்கும். சில மாணவர்கள் வைக்கணும் ஃபோட்டோ மாற்றிருந்தாங்கன்னா வேறு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. நம்ம இங்கே வந்து அவங்களோட ஃபோட்டோ தான் வைக்கணும். ஸோ எப்படி லாகின் பண்ணி எப்படி மாற்றுறதுன்னு சொல்கிறேன். முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இங்கே மேலே பாருங்கள் 3 டாட் இருக்குல்ல, இந்த 3 டாட் கிளிக் பண்ணி நியூ இன்கோக்னிட்டோ விண்டோ அது கிளிக் பண்ணிடுங்க. அது கிளிக் பண்ணால் தனியாக ஒரு ப்ரௌசர் திறக்கும். ஏன் இதுக்கு இங்கே போகிறோம்னாக்கா உங்கள் பிசியில் லேப்டாப்பில் ஃபோனில் ஏற்கனவே வேறு இமெயில் ஐடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது கூட கம்ப்ளீட் ஆகாது. அதனால தான் முதல்ல இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் அதை திறந்துடுங்க. நான் இப்போ திறக்க முடியாது, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா திறக்க முடியாது. இங்கே திறந்தனா இங்கே இந்த இன்கோக்னிட்டோ வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் இது கிளிக் பண்ண பிறகு ப்ரௌசர் வரல, அங்கே வந்து டெலிமான்னு தேடணும். டெலிமா தேடினா மேலே வந்துடும். ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு லாகின் பண்ணணும். இங்கே பாருங்க லாகின் மாஸ்டர்னு இருக்குது. இது கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் ஐடி போட்டனால டைரெக்டாக போந்துருச்சு. நீங்கள் அந்த லாகின் கிளிக் பண்ண பிறகு என்ன கேட்கணும்னாக்கா மாணவரோட ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும். ஸோ அது மாணவர்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிலனாக்கா வகுப்பு ஆசிரியர் விட்டுருக்கொள்ளுங்கள். இது லாகின் பண்ண பிறகு இப்படி வரும். இது வந்து லேப்டாப் அல்லது பிசியில் இந்த மாதிரி இருக்கும். ஃபோனில் கொஞ்சம் வேறு டிஸ்பிளேல இருக்கும். லாகின் பண்ண பிறகு கொஞ்சம் கீழே ட்ராக் பண்ணிங்கனாக்கா கீழே ஓகே இப்படி தான் இருக்கும். லாகின் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். அந்த ஜி இருக்குது பாருங்களா, கூகுள் ஆப்ஸ், இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு ஜிமெயில் இது கிளிக் பண்ணிங்கனாக்கா அவங்களோட ஜிமெயில் திறக்கும், அக்கௌண்ட் திறக்கும். உங்கள் அந்த ஐடியோட இந்த மகாதி என்ற மாணவியோட ஜிமெயில். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் ஃபோட்டோ, வேறு ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். இது கிளிக் பண்ணி இந்த பென்சில் இருக்குல்ல அங்கே கிளிக் பண்ணணும். ஓகே இப்போ வந்து சேஞ்ச் இருக்குல்ல, ஃபோட்டோ மாற்ற போகிறோம். சேஞ்ச் ஓகே. நம்ம இந்த இலுஸ்ட்ரேஷன் தான் நம்மளுக்கு வேணாம். நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ வேணும். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்கனால கம்ப்யூட்டர் வந்து நான் அதை அந்த படத்தை எடுக்கிறேன். அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் இங்கே கிளிக் பண்ணால அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர். ஃபோட்டோ ஏற்கனவே அங்கே இருக்கு, நான் எடுக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே இதை மேஜஸ் பண்ணிக்கலாம், நடுவில் வச்சுக்கலாம். பிறகு நெக்ஸ்ட் சரி இங்கே மாற்றின பிறகு பாருங்க இங்கேயும் மாறிடுச்சு. இதை அடிச்சிடலாம். இங்கேயும் மாறிடுச்சு, இங்கேயும் மாறிடுச்சு. இங்கே வந்து பார்த்தோமாக்கா ஒன்றும் மாறாமல் தான் இருக்கும். டெலிமா மின்னுக்கு பார்த்தா ஒன்றும் மாறல. ஏன்னா நம்ம லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணோமா அது மாறிடும். நான் இப்போ லாக் அவுட் பண்ணுறேன். லாக் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே கிளிக் பண்ணி லாக் அவுட். நான் மறுபடியும் லாகின் பண்ணுறேன். அவங்க போட்டு வந்துருச்சு. ஸோ இதை பெற்றோர்கள் மாணவர்கள் கைட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு கொடுத்துடாதீங்க, அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள் எப்படி செய்யணும்னு அவங்க செய்வீங்க. நன்றி.